இருக்கா இல்லையா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. ஆமா, நான் கூட என்ன சும்மா தண்ணியிலே இருக்க போறோம், அதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுன்னு நினைச்சேன். செம்மையா இருக்கு, நல்ல காத்து, சூப்பரா இருக்குல்ல. ஆமா வருஷா, நல்லா இருக்கு. எப்படி சொல்றது, மனசு கொஞ்சம் அமைதியா இருக்குல்ல. ஹேஸ்டி, ஆமாண்டி, நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீலிங் கிடைக்குது. சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குப்பா இந்த பிளேஸு. அப்பாடி, ஒரு வழியாக பிடிச்சிருச்சு. எங்கே பிடிக்காதோன்னு நினச்சோம். நல்லா தான் இருக்கு. நானும் வருஷம் நினச்ச மாதிரி தான் நினச்சேன். ஆமாம், சாப்பாடு என்ன பண்ணுவோம்? கவலைப்படாத துர்கா, எல்லாம் இவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓ அப்படியா? அப்படின்னா சரி. அப்புறம் எனக்கு ஃபிஷ்ஷுனா பிடிக்கும், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நான்சி கவலைப்படாதீங்க, அதெல்லாம் எல்லாமே சொல்லியாச்சு. இன்னைக்கு ஃபுல்லாக தண்ணியில் மிதக்கிறது தான் அதிகமாக இருக்க போகுது பாருங்க. அருண், அப்போ எனக்கு ஆத்தி உனக்கு சொல்லியாச்சு, வெஜ்ஜு தானே சொல்லிட்டோம். ஐயே எங்கே போனாலும் இந்த ஆத்தியோட பெரிய தொல்லையாக போச்சு. முதல்ல அவளை நான்வெஜ்க்கு மாற வைக்கணும். அப்படியா வருஷா? பார்க்கலாமா, நீ மாறியா நான் மாறினானே? போட்டி போடுவா வந்தீங்க, தயவு செஞ்சு விடுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்கு பிளேஸ், வாங்க என்ஜாய் பண்ணலாம். என்ன ரேஷ்மா, எல்லாரும் இடத்த பார்த்துட்டு ஏதோ ஒன்று சொல்றாங்க, நீ மட்டும் எதுவுமே சொல்லாம இருக்கா? இல்ல சிவா, நான் பேசணும்னு நினைச்சது எல்லாத்தையும் அவங்களே பேசிட்டாங்க. நான் என்ன சொல்றது இருக்கு, ஒன்றும் இல்லை, அதான் அமைதியான்ட்டேன். சொன்னா என்ன, நீயும் ஆமா சூப்பரா இருக்குன்னு சேர்ந்து சொல்லு, அமைதியா இருக்காது சரியா? சரிங்கண்ணா. ஆமா, நான் ரொம்ப நேரமா உங்ககிட்ட ஐஸ்கிரீம் கேட்டுட்டு இருக்கேன், என்னாச்சு? அதெல்லாம் வந்துடும்டி, நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கிறதுனாலும் சரி, இல்லை இப்படி உட்காந்து பேசினாலும் சரி. அதெல்லாம் முடியாது, நாங்க ஃபுல்லா என்ஜாய் பண்ண போறோம். சரி சரி, அப்புறம் ரொம்ப விளையாடாதீங்க, நம்ம தண்ணியில் இருக்கிறத மறந்துடாதீங்க, புரியுதா? ரொம்ப ஓரமாக போய் நிற்காதீங்க. இதுக்கு தான் எங்கள் அருண் நான் வேணுங்கிறது. சரிண்ணா, அதான் நீ இருக்கிய, நீ பார்த்துக்க மாட்டியா? எல்லா நேரத்துலையும் கூட இருப்பேன்னு சொல்ல முடியாதுல்ல, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து இருந்துக்கோங்க சரியா? அண்ணா, நாங்க பார்த்துக்கிறோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி சரி, இங்கேயும் ரொம்ப நேரம் இருக்காதீங்க, இங்க பாருங்க வெயிலா இருக்கு, வேற சைடு நான் போங்க. சரி ஓகே, அப்போ வாங்க நம்ம போகலாம். டேய் இங்க பாருங்கடா, எனக்கெல்லாம் தெரியாது, நம்ம பாண்டிச்சேரி ட்ரிப்பே முடிஞ்சிட மாட்டிருக்கு. எப்போதான்டா சரக்கு அதெல்லாம் வாங்குவீங்க? என்னமாமா பின்ன என்ன விஸ்வா, பாண்டிச்சேரிக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம போனா அசிங்கம்டா, நமக்கே அசிங்கம். சரி சரி புரியுது. இப்போ என்னவாம்மா, உனக்கு இன்னைக்கு நைட்டு சரக்கு அடிக்கணும் அவ்வளோதானே? ஆமாண்டா, நல்லா யோசிச்சு பாரு, தண்ணியிலேயே மிதந்துக்கிட்டு தண்ணியை போட்டுட்டே சுத்தினா எவ்வளவு சூப்பரா இருக்கும். ஏன்டா அப்படி பண்றீங்க? சரி மாமா, இன்னைக்கு எப்படியாச்சும் அவளுங்கிட்ட பர்மிஷன் வாங்கி பார்க்கலாம். எல்லாம் சரிதான், துர்கா என்ன சொல்லுவானே தெரில. ஹே, நாங்க நேற்று உனக்கு என்ன அட்வைஸ் பண்ணோம்? ஆமால, மறந்துட்டேன். நான் தைரியமாக கேட்பேன்டா. அப்பாடி, இப்பதாண்டா ஒரு வழிக்கு வந்திருக்கீங்க. இதே ஃபோர்ஸ்லயே கேளுங்க, இன்னைக்கு நைட் என்ஜாய் பண்றோம், புரியுதா? சரி மாமா, ஆசைப்பட்டல, இன்னைக்கு கண்டிப்பா பண்ணிடலாம். இங்க செமையா இருக்குல்ல, மேலாவும் இருக்கு. இங்க எதுக்கு ஏணி மாதிரி வச்சிருக்காங்க? ஒருவேளை மேல போலாமோ? வேணா போய் பார்க்கலாமா? காவியா, இந்த மாதிரிலாம் வேலை நம்ம பண்ணுவோம்னு தெரிஞ்சுதான் நம்மள அனுப்பக்குள்ளே சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க, ஞாபகம் இருக்குல்ல? ஆமால, இருந்தாலும் ஒரு கியூரியாசிட்டி தான், மேல என்ன இருக்கும்னு. ஆமாம் காவியா, எனக்கும் அப்படிதான் இருக்கு. மேல என்ன இருக்க போகுது? இந்த கூரை மாதிரி போட்டிருக்காங்கல்ல, இதுதான் இருக்க போகுது. இது மேல என்ன இருக்க போகுது? ரூம் ஏதாச்சும் இருந்தா கூட நம்மள அங்க கூட்டு போவாங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது, நீங்க அதை விட்டு வேற ஏதாச்சும் பேசுங்க. ஆத்தி, இப்ப மட்டும் மழை பெஞ்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மழையில நாமளும் வெள்ளத்துல அடிச்சுட்டு போக வேண்டியதான். ஏன்டி இப்படிலாம் பேசுறீங்க? நான் இன்னும் கொஞ்ச நாள் வாழணும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் அவளை அமைதியா இருக்க சொல்லு. வர்ஷா, சும்மா நான்சி, உனக்கெல்லாம் அப்படி தோணாதா? தோணும். ஏன் இங்கேருந்து கீழே விழுந்துருவோமோ, ஒருவேளை குளத்துல ஏதாச்சும் முதல்ல இருக்குமோன்னு கூட தான் தோணுது. நான்சி, சேம், நானும் அப்படிதான் நினைச்சேன். முதல்ல எது இருக்குமா, ஒருவேளை கையை வச்சா கடிச்சிருமா, அப்படிலாம் நினைச்சேன். ஹே, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? சரி, என்ன துர்கா, ஐஸ்கிரீம் போதுமா? அண்ணா, போதும். சரி, வேற ஏதாச்சும் வேணா கேளுங்க. எல்லாரும் சாப்பிட்டீங்க தானே? ஆத்தி, என்னாச்சு? என்ன வேணும்? என்னடி பண்ற? நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. காவியா தான் எதுவுமே சாப்பிடல, என்னன்னு தெரியல. நீ கொஞ்சம் விஸ்வா அனுப்பிச்சு விடுறியா? அவ்வளோதானா? நான் கூட பெருசா எதிர்பார்த்தேன். அடிச்சே போடா, போய் ஃபர்ஸ்ட் சொல்லு போ. சரி சொல்றேன், எதுவும் இல்லையா? இங்க பாரு, நேற்று நைட்டு நடந்ததுக்கே நான் உன் மேல கோவமா இருக்கேன், அமைதியா போயிரு. என்னடி இப்படி சொல்லிட்ட இன்னைக்கு? டேய், ஒழுங்கா போயிரு. சரி, நான் போறேன். ஆத்தி, என்ன சீக்கிரட்டா சொல்லிட்டு வர? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நடிக்காத, என்னன்னு சொல்லு. சரி விடுங்க, சொல்றது கூச்சமா இருக்கலாம். லூசுங்களா, நீங்க விட்டு என்ன வேணாலும் சொல்லுவீங்க போல. காவியா சாப்பிடவே ரெடி, அதான் அதை சொன்னேன்.
ஆர்த்தி என்ன சொல்ற? ஆமா, நானும் வந்ததுலேருந்து அவளை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னவோ ஒரு மாதிரியாவே இருக்கா, சாப்பிடவும் இல்லை. அதுக்கு தான் விஸ்வாட்ட சொல்லி சொன்னேன். ஏ ஆர்த்தி, எதுக்குடி அவன்கிட்ட? ஏ வேணாண்டி, ப்ளீஸ் டி, வர வேணான்னு சொல்லுடி. அதெல்லாம் முடியாது. ஆமா, உனக்கும் விஸ்வாக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்லையே. அவ போய் சொல்றான்னு நினைக்கிறேன், ஏதோ பிரச்சனை இருக்கு. இல்ல இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. அப்போ ஒழுங்கா அவன் வந்தானா பேசு. எதனால நீ சாப்பிடாம இருக்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் கேட்டாலும் நீ சொல்ல போறதில்ல. ஒழுங்கா அவன்கிட்ட பேசு. ஆர்த்தி வேண்டாம் ஆர்த்தி. ஏ ஆத்தி, காவியா. விஸ்வா வந்துட்டியா? சரி, நீயே அவளும் பேசுங்க. சரி. காவியா, என்ன காவியா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? ஏய், நான் என்னடி பண்ணேன்? எதுக்கு இப்ப தள்ளி போற? அதே தாண்டா நானும் கேட்குறேன். நீ என்ன பண்ண? என்னடி ஆச்சு? ஏன் இப்ப இவ்வளோ கோவப்படுற? ஆமா, நான் ஃபர்ஸ்ட் யார் விஸ்வா உனக்கு? ஏய், என்ன விளையாடுறியா? புரியாத மாதிரி கேக்குற. நீ முதல்ல சொல்லு. நான் லவ் பண்ற பொண்ணு. இல்ல, அது உன் மனசார வரல. நீ இன்னமும் என்ன ஒரு ஜஸ்ட் ஃப்ரெண்டா தான் பாக்குற நீ. ஏய், எதை வச்சு இப்படி சொல்ற? டி, கொஞ்சமாச்சும் நீயே யோசிச்சு பாரு. லவ் பண்ற பொண்ணுகிட்ட நடந்துக்கிற மாதிரியா நீ நடந்துக்கிற? ஏதோ ஃப்ரெண்டு கிட்ட பழகுற மாதிரி தான் என்கிட்ட இன்னமும் பழகிட்டு இருக்க. அப்பயே நான் சொன்னேன், எதுவும் இல்லை, என்னை விட்டுருன்னு. தேவையில்லாமல் எதோ சொல்லி சரி விடு, எதுக்கு இதை பற்றி பேசிக்கிட்டு? நம்ம இதை முடிஞ்சதும் அப்புறமேட்டு பேசிக்கலாம். இங்கே இது எதுவும் பேச வேணாம். தேவையில்லாமல் அவங்களுக்கும் இந்த டூரே பாதிக்கும். கவியா, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேன். நான் எதா இருந்தாலும் சொல்லலாம், பரவாயில்ல. டே, நீ என்னதான்டா பண்ணியிருக்க? நீ ஒன்றுமே பண்ணலைன்னு தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறேன். ஒரு இடத்துக்கு போனால் ஆசையாக என் கையை பிடிக்கிறியா ஃபஸ்ட்டு? ஏதாச்சும் உனக்குள்ள ஃபீலிங்ஸ் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ப்ளீஸ் விஸ்வா, வேண்டாம், விட்டுரு. என்னால் இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியாது. உனக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானடா. நானும் தேவையில்லாமல் உன்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அதுக்கு இல்லை காவியா. டே, உனக்கு சப்போஸ் பழசை மறக்கிறதுக்கு டைம் வேணா கூட நான் உன்னை எடுத்துக்கோன்னு நான் அப்பயே சொல்லிட்டேன். ஆனால் நீ இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்க, தெரியுமா? கொஞ்சம் கூட உனக்குள்ள சேஞ்சஸே தெரில. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில விஸ்வா, விடு, வேண்டாம். நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்துடலாம். ஏய் கவியா, என்னடி பேசுற? போது விஸ்வா, தயவு செஞ்சு இங்கேருந்து போ ப்ளீஸ். கவியா, ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். போதுன்னு சொல்கிறேன்ல, போ. நான் தனியாக இருக்கணும், போ ப்ளீஸ். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க. என்னால் தான் இன்றைக்கி உங்கள் நாளே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் கொஞ்ச நேரம் தனியாக எங்கேயாச்சும் போயிட்டு வரேன். ஏய் நில்லு, எங்கே போகிற நீ? நான் இங்கே இருந்து இன்னும் உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலை. அப்படியா? சரிங்க வா. இல்லை இல்லை, நானே வரேன். உனக்கும் விஸ்வாக்கும் என்ன பிரச்சனை? என்னாச்சு உங்களுக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, விடு. ஏய் காவியா, நாங்கள் என்ன வேற ஆளா? நாங்கள் இனிமேல் உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, புரியுதா? ஒழுங்கா சொல்லு. அதானே. என்ன காவியா நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? அவ்வளோ சீக்கிரத்தெல்லாம் உன்னை விட்டு கொடுத்துட முடியாது. நீயும் எங்களில் ஒருத்தி, புரியுதா? இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன ஆனா என்னாச்சு உனக்கு? விஸ்வா என்னை லவ் பண்ணுற மாதிரியே தெரில ஆர்த்தி. என்ன சொல்கிற? ஆமாம், திடீர்னு வந்து என்கிட்ட நீ என்னை லவ் பண்ணுற எனக்கு தெரியும், இத்தனை நாள் நான் புரிஞ்சுக்காம விட்டுட்டேன், 2 பேரும் லவ் பண்ணலான்னு சொன்னான். நானும் சரின்னு ஒத்துக்கிட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக தான் இருக்கான். நீயே சொல்லு, லவ் பண்ணுற பையன்கிட்ட நமக்குன்னு சில எதிர்பார்ப்பு இருக்காதா? புரியுது காவியா, ஆனால் இதுக்கு ஒருவேளை வெளில காமிக்க தெரியாமல் இருக்கலாம்ல. சரி, அப்படிதான் நினச்சி நானும் விட்டேன். இத்தனை நாள் ஆச்சு. சரி, இங்கே வெளில வந்திருக்கோம்ல, அப்பயாச்சும் கொஞ்சம் அவனோட பாசத்தை வெளில காட்டலாம்ல. நான் என்ன பண்ணேன்? அவனை லவ் பண்ணது என் தப்பா ஆர்த்தி? சின்ன வயசுலேருந்து எனக்கு அவனை பிடிக்கும், தெரியுமா? அவன் கூட தான் நான் இருக்கேன். சரி, புரிஞ்சுக்கிட்டான், இனிமேல் நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அவன் எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு தெரியல. சரிடி காவியா, அப்படி அழாத. ஒருவேளை நான் உன் அளவுக்கு அழகா இல்லையானோ? ஏய், என்ன சொன்னப்ப? நான் அழகா? ஆமாம், நீ அழகா தானே இருக்க, உனக்கு என்ன குறை? இங்கே பார் காவியா, யாரும் இங்கே அழகு இல்லைன்னுலாம் இல்லை, எல்லாருமே அழகுதான், புரியுதா?
நீ சொல்றியே உனக்கு எவ்வளோ பெரிய கண்ணு, ஆனா பாரு எனக்கு சின்னோண்டு கண்ணு, எனக்கு அது பிடிக்கவே இல்லை. உன் கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? அதானே. ஏ காவியா, நீ எவ்வளோ கியூட் தெரியுமா? சும்மா எனக்காக சொல்லாதீங்க. ஐயோ ஆமா, மேடமுக்காக போய் சொல்றாங்க. உண்மையை தாண்டி சொல்றோம். இந்த அழகான கண்ணில் இப்படி கண்ணீர் விட்டுட்டு இருக்கியே, நல்லாவா இருக்கு? காவியா, இதெல்லாம் ரொம்ப ஓவர். எல்லாருமே அழகுதான், சும்மா தேவையில்லாம அவள் அழகா இருக்கா, நான் அழகா இல்லை, அதனால என்ன பார்க்கலாம் அப்படிலாம் நினைக்காத. உன்னோட ஒர்த்து கண்டிப்பா தெரிய வரும், சரியா? நீ அதுக்காக ஒர்த்து இல்லை, அழகு இல்லை அப்படிலாம் நினைச்சிட்டு இருக்காது. பாரு எவ்வளோ அழகா சொல்றான். ஃபர்ஸ்ட் அழுகு நிறுத்து. இப்போ பாரு, இப்போ எப்படி இருக்க? விஸ்வாக்கு என்ன பிடிக்கும்ல? கண்டிப்பா பிடிக்கும், புரியுதா? கண்டிப்பா உன்கிட்ட பேசுவாங்க. நானும் விஸ்வாவும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவன் ஒரு சின்ன அட்ராக்ஷன்ல என்கிட்ட பேசினான், அப்புறம் உண்மை என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் விலகிட்டான், அவ்வளோதான். நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு இருக்க? சரியான லூசு காவியா நீ. நான்சி பின்ன என்ன, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இது எங்ககிட்ட ஷேர் பண்ணி அன்னைக்கே முடிச்சிருந்து விட்டுட்டு சாப்பிடாம கவலைப்பட்டு எதுக்கு இது? அதானே, நீங்களும் அப்படி ஃபீல் பண்றீங்களா? தயவு செஞ்சு அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. குண்டா இருக்காங்களோ, ஒல்லியா இருக்காங்களோ, வெள்ளையா இருக்காங்களோ, இல்லை கருப்பா இருக்காங்க, எல்லாருமே அழகுதான். ஆமா தானே? எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல செம்ம அழகு, செம்ம கியூட்டு. அதனால நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. முடிஞ்சா நீங்களும் இந்த காவியை கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க. அப்புறம் கேர்ள்ஸ் நம்மள பவர்ஃபுல்லா இருக்கணும், தைரியமா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும், கரெக்ட் தானே? சரி சரி, ரொம்ப இருக்காது அவங்கள. அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்சிபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? உங்க பேர் கரெக்டா சொல்றானா? தப்பா சொல்லியிருந்தா சாரி. உங்க பேர் சூப்பரா இருக்கானா, டிஃப்ரெண்டாவும் இருக்கு. ஆனா உங்க நேம்க்கான அர்த்தம் தான் புரியல, அடுத்த தடவை சொல்லிருங்க. அப்புறம் ஸ்ரீவாணி பிளாக் ஏஞ்சல், செம்ம பேருங்க. பரவாயில்ல, நம்மக்கிட்டேயும் ஒரு ஏஞ்சல் இருக்காங்க. எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஏஞ்சல் தானே? நம்ம சேனல் செம்மையாக போகணுன்ட்டு ஒரு ப்ளஸ் மட்டும் பண்ணி விடுங்க. ஆமாம் ஆமாம், நிறைய ப்ளஸ் பண்ணுங்க. பொற்கொடி, அம்புஜம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்களும் மறக்காமல் எங்களுக்கு ப்ளஸ் பண்ணிடுங்க. நான் சாந்தி சிஸ்டரை மிஸ் பண்ணுறேன். 2 நாளாக ஆளை காணும். வெளில போயிருக்கேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல போல. அப்புறம் கண்ணன் ஃபாத்திமா, இன்னொரு ஃபாத்திமாவும் இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஹாய். சரி சரி, கதைக்குள்ள போகலாம். என்ன என்ன வேணும்? திடீர்னு வந்திருக்கீங்க? அது ஒரு ஒரு விஷயத்துக்கு பர்மிஷன் கேட்கணும், அதான். ஓஹோ, என்ன விஷயம்? இன்னைக்கு நைட் மட்டும் எங்களை ஃப்ரீயாக விட்டுறணும். எதுக்கு? வேற எதுக்கு? கொஞ்சம் சரக்கடிக்க தான். என்ன? அதெல்லாம் முடியாது, யாருமே அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஹே ப்ளீஸ் ஒத்துக்கோங்க. ஆமா அருண், உனக்கு தான் இந்த பழக்கம் இல்லையே, எப்படி? ஹே 5 வருஷம் நீ என் கூட இருந்தியா, உனக்கு தெரியுமா? ஓ, அதெல்லாம் முடியாது. இங்கே பாரு, நான் ஃபஸ்ட்டு சரக்கடிக்க ஆரம்பித்ததே உன்னால தான். சரி, இப்போ நானே தானே சொல்கிறேன், வேண்டாம். ஹே ஆத்தி, நாங்கள் என்ன எப்படி சொல்கிறது, வெறும் பீர் மட்டும் தான் அடிப்போம், மற்றபடி வேற எதுவும் நாங்கள் குடிக்க மாட்டோம். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஹே ப்ளீஸ் ஒத்துக்கோங்கப்பா வர்ஷா, ப்ளீஸ். ஆமாம் ப்ளீஸ். எங்களை இப்படிலாம் கெஞ்ச விடாதீங்க. இப்போ என்ன ஒத்துப்பீங்களா மாட்டீங்களா? சரி விடுங்க, வாங்க போகலாம். இருங்க ஒரு நிமிஷம். இங்கே இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறோம்? ஒத்துக்குவா போகிறீங்க? அதாவது ஒத்துக்கல, விடுங்க. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஏய் என்ன சொல்றீங்க, உண்மையாவா? அட ஆமா மாமா. அப்பா, பாண்டிச்சேரி வந்ததுக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. நீங்க எங்களுக்காக யோசிச்சு இங்க டூருக்கு கூப்பிட்டு வந்தீங்கல்ல, ஸோ அதனால நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கப்பா. ஆனா அளவா தான் இருக்கணும், இப்பயே சொல்லிட்டேன். ஆமாம் ஆமாம், ஆர்த்தி சொல்கிற மாதிரி தான், புரியுதா? ஓகே புரிஞ்சுது. சரி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். வாங்கடா போகலாம். அப்புறம் காவியா, விஸ்வாக்கும் சேர்த்தா பர்மிஷன் வாங்க வந்தேன், சரியா? சரிண்ணா. ஏய் வாங்கடா, ஒரு வழியா ஒத்துக்கிட்டாலுங்க, இப்பயே கிளம்பிடலாம், அப்புறம் மனசு மாறிட போகுது. ஹே, என்ன வந்தது உடனே ஓடிட்டாங்க? அவங்களாம் இந்த நேரத்தில் கையில் பிடிக்க முடியுமா? அருண்கிட்ட வேற முக்கியமாக பேசணும், அதுக்குள்ளே போயிட்டான். நிக்கி வரியா என் கூட? வரனே, வா போகலாம். என்ன ஒரு டிஸ்டன்ஸ்லேயே போனேன், பக்கத்தில் போற. டே அமைதியாடுறா, அதெல்லாம் நம்ம மாட்ட மாட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிண்ணே, இப்படியே ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா எப்போ தூக்குறது? எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். யார் சொன்னா? டே நம்ம எதுக்கு ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறோம்? நமக்கு ஏதாச்சும் ஒரு கேப் கிடைக்கும், அந்த நேரத்தில் தூக்கிடலாம் தானே. இப்போ அவனுங்க போட்டுக்கு சரக்கு போச்சு அப்படின்னா கண்டிப்பாக நைட் அவனுங்கெல்லாம் குடிச்சிட்டு மட்டையாயிருவானுங்க, அந்த நேரத்தில் தூக்குறோம், புரியுதா? நானும் உன் கூட தானே இருந்தேன், எப்போ இதெல்லாம் நீ நோட் பண்ண? டே இப்போ தாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போட்டில் வந்து கொடுத்துட்டு போனாங்க.
இப்பதான் புரியுது. அதனால தான் நீ அண்ணனா இருக்க, நான் உனக்கு கீழே இருக்கேன். சரி சரி, சைலண்டா இரு. அப்புறம் என்ன பண்றாங்கன்னு பாப்போம். ஆனா அவங்க பார்ட்டி பண்ண போறாங்க இல்ல? நாமெல்லாம் பார்ட்டி பண்ணி 2-3 நாள் ஆச்சு, ஞாபகம் இருக்கா? விடுடா, இன்னைக்கு நைட்டு சூப்பரா பண்ணிடலாம். அவங்கள மட்டும் தூக்கிட்டோன்னு வையேன், வேற லெவல் என்ஜாய் பண்ணலாம், புரியுதா? அப்போ சரிண்ணே, ஒரு வழியா இன்னைக்கு எப்படியாச்சும் தூக்கிடுறோம்.